முதலாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, விரும்புகிறார். நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, கடவுளை என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறதை விட நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை தேவன் விரும்புகிறார். இரண்டாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்றது மட்டும் இல்லை, உங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் போங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எங்க வாக்கு கொடுத்துருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது பைபிளில் பலவிதமான ஆசீர்வாதங்களை பேசுது பைபிள். ஆனால் நான் இன்னைக்கு பேசுறது மாஸ்டர் பிளெஸிங் மாதிரி, தி பிளெஸிங். அதாவது நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு பாடல்லாம் இருக்குது, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எண்ணி எண்ணி துதி செய் அப்படின்னு. நான் இன்னைக்கு பிளெஸிங் ஆசீர்வாதம் சொல்கிறப்போ அப்படி சொல்லலை. நான் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொண்டு வர ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது இருந்ததுன்னா மற்ற எல்லாமே அதிலிருந்து வருது. அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்ட்டாரு. எங்கே வாக்கு பண்ணியிருக்காரு? ஆதியாகமம் 12:1-3 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணிட்டார். நீங்கள் சொல்லலாம், நமக்கு ஒன்றும் வாக்கு பண்ணலைங்க, ஆபிரகாமுக்கு தான் வாக்கு பண்ணார். கரெக்டு தான், ஆபிரகாமுக்கு தான் வாக்கு பண்ணார். ஆனால் இந்த வாக்கு நமக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். ஏன்? ஏற்கனவே பார்த்தோம், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் சகல வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், குறிப்பாக இப்போ தான் வாஸ்தவம் நம்ம கலாத்தியர் 3:13-14 கிறிஸ்து ஏன் நமக்கு சாபமானார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு கிறிஸ்துவனாலே சேரும்படியாக. அப்போ பவுல் கிறிஸ்து சிலுவையில் சாபமானதை பற்றி சொல்கிறப்போ என்னன்னு சொல்கிறாரு? அவர் எதற்காக சாபமானார்? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். என்ன மாதிரி ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12:1-3 வாஸ்தவம் இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல முறை தேவன் அவரை எப்படி எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாரு. அது எல்லாமே நமக்கு பொருந்தும். ஏதோ ஒரு விதத்தில் பொருந்தும், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பொருந்தும். பாருங்க, இப்போ ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆனால் அந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும். ஆபிரகாமுக்கு ஒரிஜினலாக வாக்கு பண்ணார், ஆனால் நமக்கும் அந்த வாக்கு தத்துவம் பொருந்தும். ஆகவே அதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். அந்த வார்த்தைகளை திரும்ப பாருங்கள். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உன் தேசத்தை இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆதியாகமம் 12:2-3 திரும்ப பார்ப்போம். இதை மனப்பாடம் பண்ணிடணும் நீங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பிள்ளையே இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை, பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி ஆக்குவேன் அப்படின்றாரு. ஒரு பிள்ளை கூட இல்லை. தேவன் எப்போவுமே இப்படி தான் சொல்லுவார். நம்ப முடியாத ஓவர் எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவார். ஒன்றுமே இருக்காது நம்ம கையில், ஆனால் உன்னை இவ்வளோ பெருசு ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்வார். நம்புகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படியே செஞ்சுட்டார் பாருங்க. அந்தஸ்து இல்லாமல் லிட்ரலாக எழுத்தின்படியே பிள்ளை இல்லாமல் செத்து இருந்தாருன்னா அவருடைய பேர் அப்படியே பூமியிலிருந்து போயிட்டுருக்கும். அப்படி தான் அவங்களாம் நம்பினாங்க அன்றைக்கி. பிள்ளை இல்லாமல் இறந்தீங்கன்னா உங்கள் பேர் அதோட கட்டாயிடும் அப்படின்னு தான் யோசித்தாங்க அந்த காலத்தில். ஆனால் அவனுக்கு பிள்ளையை கொடுத்து சந்ததியை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாரு? அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு உலகத்தில் எல்லாருக்குமே ஆபிரகாமுடைய பேர் தெரியுது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இதுவும் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு நல்லா நடந்தவங்களுக்கு நல்லா போகும், அவங்கள எதிர்க்கிறவங்களுக்கு சாபத்தை தான் வாங்கி கட்டிக்கிறாங்க.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்கும் போய் சேருது. இப்போ அப்படிதான் நமக்கும் வந்திருக்கு. அதுதான் பவுல் கலாத்தியர் 3:13-14 சொன்னார். அப்போ தேவன் வாக்கு பண்ணிட்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் வாக்கு பண்ணிட்டார். அதை நம்ப வேண்டும். மூணாவது, வாக்கு பண்ணிட்டான்றது மட்டும் இல்லை, சொல்லப்போனால் தேவன் நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க, வந்துருச்சு. எப்படி? அந்த கலாத்தியர் 3:13-14 கரெக்டாக வாசிங்க. கிறிஸ்து நமக்காக சாபமானாரோ? ஏற்கனவே சாபமாயிட்டாரா இல்லையா? ஆயிட்டாரு. ஏன் சாபமானாரு? மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படி நமக்காக சாபமானார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு சேரணும், புறஜாதியாருக்கு சேரணும். அது மட்டும் இல்லை, ஆவியை குறித்த வாக்கு தத்தம் நமக்கு விசுவாசத்தினாலே நாம் பெறணும். அந்த வசனங்களில் இருக்கிற எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அதை கவனிச்சிங்களா? ஏற்கனவே இயேசு சிலுவையில் மரிச்சிட்டாரு, சாபமாயிட்டாரு. மரிக்கிறப்போ ஆவியை குறித்த வாக்கு தத்தமும் ஏற்கனவே நிறைவேறி விட்டது. அப்போஸ்தலர்லே நிறைவேறி விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறி இருக்கிறது. ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும். நம்ம பெற்றிருக்கிறோம், ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள வசிக்கிறார், நம்ம மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிற எல்லாமே ஏற்கனவே நடந்துருச்சு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாயினா ஏற்கனவே நடந்திருந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்றது மட்டும் இல்லை, வாக்கு பண்ணிட்டார்ன்றது மட்டும் இல்லை, உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்படலையா? நீங்க கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படலையா? சொந்த குமாரனே அனுப்பி இவ்வளோ செஞ்சு இன்னைக்கு குமாரனோட நீங்க ஜாயின் ஆயிட்டீங்க, ஒன்னாயிட்டீங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க இயேசுடைய சரீரமாய் இருக்கிறீங்க. ஆசீர்வதிக்கப்படலையான்னு கேட்கிறேன் நான். நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். என்ன சொல்லுங்க? நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இதை நம்ப வேண்டும். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஏன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுது? யோசித்து பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்து நமக்கு சாபமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு வரவழைக்கிறாராம். எதுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னு சொல்லுது வேதம்? எப்படி வேணா சொல்லியிருக்கலாம்ல. கடவுளுடைய ஆசீர்வாதம் சொல்லியிருக்கலாம், அல்லது ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது ஆசீர்வாதம் சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் சொல்கிறத விட ஆபிரகாமுக்கு உண்டான ஏன் அப்படி சொல்லியிருக்கு? நிறைய காரணம் இருக்குது. ஒரு சில காரணம் கொடுக்குறேன். ஒன்று நீங்கள் மனுஷனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, மனுஷன் விழுந்த பிறகு விசேஷித்த விதத்தில் தம்முடைய உடன்படிக்கை மக்களுக்குன்னு ஸ்பெஷலாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வரப்போ அவர் தேர்ந்தெடுத்த முதல் மனிதன் ஆபிரகாம். ஆதாம முதல்ல ஆசீர்வதிச்சார். ஆனால் அவன் பாவத்தில் விழுந்துட்டான். அவன் தான் சாபத்தை உலகத்துக்குள்ளே அனுமதிச்சிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டதை கெடுத்துக்கிட்டான். எந்த அளவுக்கு உலகம் சீரழிஞ்சு கெட்டு போச்சுன்னா, நோவாவின் காலத்தில் ஒரு வெள்ளத்தை கொண்டு உலகத்தையும் அழிக்க வேண்டியதாயிடுச்சு. நோவாவும் குடும்பம் மட்டும் பிழைக்குது. அப்புறம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நோவாவை தேவன் ஆசீர்வதிச்சார். தெரியுமா? வாசித்து பார்த்துருக்கீங்களா? நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே சொந்தம். நிறைய அவிசுவாசிகளாக இருந்தால் நான் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் எடுத்து பேசலாம். எல்லாருக்கும் பொருந்தும் அது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்துருக்கீங்களா? நோவாவுக்கு தேவன் சில வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இனி இதை போல ஒரு வெள்ளத்தை கொண்டு இந்த பூமியை அழிக்க மாட்டேன்றது மட்டும் இல்லை, நோவாட்ட சொல்கிறார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு, உனக்கு எல்லாத்தையும் ஆகாரத்துக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். இந்த பிரமாணம் விதைச்சா அறுக்கலான்ற பிரமாணம்லாம் அங்கே தான் அவர் கொடுக்குறாரு. அதனால தான் ஒரு விவசாயி அவிசுவாசியாக இருந்தால் கூட போய் விதைக்கலாம், அறுவடை கிடைக்கும். அதனால தான் ஒரு ஸ்டூடெண்ட் அவிசுவாசியாக இருந்தால் கூட நல்லா படித்தா போய் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு எடுக்க முடியும். எடுக்கிறாங்க தானே? எல்லாம் விசுவாசிகள் தான் நல்ல மார்க் எடுக்கிறாங்களா?
ஏன் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் நோவாவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் பூமிக்கே சொந்தம், எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம், சொல்லப்போனால் சிருஷ்டிப்புக்கே சொந்தம். வாஸ்து பாருங்க, அதுவே அருமையாக இருக்கும். அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை வெளிப்படுத்தும். மனுஷன் எவ்வளோ முரட்டாட்டம் செய்து பாவம் செஞ்சாலும் பூமிக்கே சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறார், விதைப்பும் அறுப்பும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு, இன்னொரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவர் பேர் தான் ஆபிரகாம். இப்போ என்ன பண்ணுறாரு, பூமிக்கே ஒரு ஆசீர்வாதம் சொந்தம், ஆனால் அவருடைய உடன்படிக்கை மக்கள்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். வேற லெவல் ஆசீர்வாதம். பூமிக்கே ஒரு லெவல் சொந்தம், ஆனால் அவருடைய மக்களுக்குன்னு ஸ்பெஷலாக, அவரோட உறவில் இருக்கிற மக்களுக்குன்னு ரொம்ப விசேஷித்த விதத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினார். அதற்கு என்ன பண்ணுறார், ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனை ஆசீர்வதிச்சு, உன் மூலமாக இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதம் எல்லா வம்சங்களுக்கும் போய் சேரும். எப்படி சேரும், கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் போய் சேரும். அப்போ எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம்? ஆதியாகமம் 9 ஆதியாகமம் 12 நோவாவினுடைய ஆசீர்வாதமா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமா? அதனால தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவனாலே புறஜாதியாருக்கு சேரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு சொல்றார். ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஆபிரகாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? விசுவாசத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏன் பவுல் சொல்றாருன்னா, இன்னொரு காரணம் என்னன்னா, ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டாரோ நாமும் அதை அப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேலர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்தா நாம் தப்பாக நினச்சிட்டு இருப்போம். என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓ இஸ்ரவேலர்கள் அந்த பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடிச்சாங்க, அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஓ நாமளும் கரெக்டாக தேவன் சொன்னதெல்லாம் செஞ்சு அப்புறம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதனால தான் வேணுக்குன்னு என்னன்னு பண்ணுறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ரோமர் 4 கலாத்தியர் 3 ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆர்கியூ பண்ணுறாரு பவுல். என்னன்னு சொல்கிறாரு, ஆபிரகாம தேவன் எப்போ ஆசீர்வதிச்சாரு? விருத்த சேதனை பண்ணுறதுக்கு முன்னால் ஆசீர்வதிச்சாரா, பிறகு ஆசீர்வதிச்சாரா? பிரமாண கிரியைகளை செய்கிறதுக்கு பிறகு ஆசீர்வதிச்சாரா, முன்னால் ஆசீர்வதிச்சாரா? போய் அவன் பைபிளை வாசித்து பாருன்றார் யூதர்கள்ட்ட. ஃபஸ்ட்டே ஆசீர்வதிச்சிட்டாரு. பெரிய பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? விசுவாசித்தார். அதான் சொல்லுங்க, விசுவாசித்தார். அவருடைய விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டதுன்னு சொல்றார் ரோமர் 4. அவர் விசுவாசித்ததுனால தேவன் அவளை ஏற்றுக்கொண்டாரு, அவருக்கு பூமியே சுதந்திரமாய் கொடுத்தார், சொத்தாய் கொடுத்தார். ரோமர் 4 இதெல்லாம் சொல்றாரு. வாஸ்தா போயிட்டே இருக்கும் நேரம். விசுவாசித்தார். அப்ப நாம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, இல்ல அவர் கீழ்ப்படிஞ்சார் அதனால தான் பெற்றுக்கொண்டார் அப்படின்வாங்க. ஏன் கீழ்ப்படிஞ்சாரு? ஊரை விட்டு போனார் தேவன், இனத்தாரை விட்டுட்டு போனாரு, அவர் அப்படியே செஞ்சாரு. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை கீழ்ப்படிஞ்சாரு அதனால தான் பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஊரை விட்டு போகிறது, இனத்தாரை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படிஞ்சார். ஏன் தெரியுமா கீழ்ப்படிஞ்சாரு? விசுவாசித்தார். சொல்லுங்க, விசுவாசித்தார். விசுவாசித்ததுனால தாங்க கீழ்ப்படிஞ்சாரு. இல்லைன்னா ஊரை விட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இன்னைக்கு ஒரு ஊரை விட்டு போய் இன்னொரு ஊரில் செட்டில் ஆகிறது ஒரு சகஜமான ஒரு லேசான காரியம். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எத்தனையோ பேர் டெய்லி ஃப்ளைட் எடுத்து வேறு ஊருக்கு போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, செட்டில் ஆகிறாங்க. சிலர்லாம் 10-20 வருஷமாக வர்றதே கிடையாது. இது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னால் அவருடைய ஊரையும் அவருடைய இனத்தையும் அவருடைய வீட்டாரையும் எல்லாம் விட்டுட்டு போகணுன்னா அது ரொம்ப யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பொதுவாக ரொம்ப அபூர்வமான சூழ்நிலையில் அப்படி நடக்கும். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டீங்கன்னா, கேவலப்படுத்திட்டீங்கன்னா உங்களை ஊரை விட்டே விரட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் பொதுவாக அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் சொந்த ஊர், நீங்கள் பிறந்த இடம், நீங்கள் வளர்கிற இடம், உங்கள் குடும்பம், உங்கள் சொந்த பந்தம் எல்லாமே அதெல்லாம் தான் உங்களுடைய அடையாளம். அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி நினச்ச ஒரு காலம் அது. அந்த காலத்தில் ஊரை விட்டு போன்றாரு, இனத்தாரை விட்டு போன்றாரு, வீட்டாரை விட்டு போன்றாரு, நான் சொல்கிற இடம் போன்றாரு. எப்படிங்க போனார் ஆபிரகாம்? ரொம்ப கஷ்டங்க அது செய்கிறது. உண்மைதான், அது பெரிய ஒரு கீழ்ப்படிதல்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் எப்படி தெரியுமா செஞ்சார்? நான் சொல்கிறேன், விசுவாசிச்சதுனால தான் செஞ்சார். அவர் நம்பினார். இவர் சொல்கிறத செஞ்சால் இவர் போன்னு சொல்கிற இடத்துக்கு போனால் பெருசாக ஆசீர்வதிப்பார் போல இருக்கு. இங்கேருந்து நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்னு நினச்சிருப்பார் ஆபிரகாம்.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய ஷூவில் நீங்கள் உங்களை நினச்சி பாருங்கள். ஆபிரகாமுடைய இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். அந்த சமுதாயத்தில் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, ஒரு பிள்ளை கூட கிடையாது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, துச்சமாக பேசுவாங்க, மட்டப்படுத்துவாங்க. தலையை கீழே தொங்க போட்டுட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவமானப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். சொந்த குடும்பத்தின் மத்தியிலே அவமானத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆபிரகாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி. அந்த காலத்தில் அப்படி தான் அவங்கள நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஜீவன் உள்ள தேவன் அவர் அறியவே இல்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. In many ways he was a loser. Abraham was a loser. He was a nothing, nobody. அப்போ அந்த இடத்துல அவர் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறப்போ கடவுள் அவர்கிட்ட வராரு. என்னன்னு சொல்கிறாரு, நீ இப்போ இதெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு ஒரு புதிய லைஃப்பை நான் ஆரம்பிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு அந்த வார்த்தைகள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு வாழுகிற ஆபிரகாம், பிள்ளை இல்லாமல் அவமானப்பட்டு கொண்டிருக்கிற ஆபிரகாம் அந்த சமுதாயத்தில் தேவன் அவரை பார்த்து சொல்கிறார், நீ நான் சொல்கிற இடத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், உன் பேர் முடிஞ்சிருமேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிடுவேன், உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க, உன் மூலமாக பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி சொன்ன ஆபிரகாம் என்ன நினச்சிருப்பார்? நான் நினைக்கிறேன், எப்பா இங்கே சும்மா வெற்றி இல்லாமல் தலையை கீழே தொங்கு போட்டுக்கிட்டு வாழ்கிறதுக்கு பதில் சுற்றிலும் குடும்பத்தார் நம்மளை மட்டப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பதில் பேசாமல் கிளம்பி இவர் சொல்கிறது போகலாம் போல இருக்குது. செஞ்சாலும் செஞ்சிருவார். செஞ்சார்னா சூப்பர் வெற்றி, செய்யலைனாலும் நான் பெருசாக ஒன்றும் இழந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இங்கே ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். தெரில அப்படி நினச்சாரா எப்படி நினச்சாருன்னு. என்ன சொல்ல வரேன், he had nothing to lose. சொல்கிறாங்க ஆபிரகாம் பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ணார். எனக்கு அது இங்கே பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ஆரம்பத்தில் தெரியல, பிறகு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, சொந்த குமாரனையை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் எப்படி நினச்சிருப்பார்னா, இங்கே இருந்தால் எப்படியும் வாழ்க்கை தோல்வி தான், இவர் சொல்கிறார் போய் தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு நினச்சி நம்பி போயிருப்பார்னு நினைக்கிறேன். நான் இருந்தால் தோல்வி, போனால் வெற்றி பெறலாம், அந்த ஒரு லேசான ஒரு பர்ஃபெக்ட் நம்பிக்கையோட கிளம்பல ஆபிரகாம். எல்லாருமே கொஞ்சம் விசுவாசத்தோடு தான் தொடங்குறாங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது ஆபிரகாமுடைய விசுவாசத்திலிருந்து நீ கற்றுக்கோன்னு. நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டே ஆபிரகாமுக்கு அப்படியே பூரண விசுவாசம் இருந்ததுன்னு? கிடையாது. லேசாக நம்புகிறாரு. இங்கே இருக்கிறதுக்கு பதில் இவர் சொல்கிற இடத்துக்கே போகலாம் போல இருக்கு, இவர் நம்மளை பெரிய ஆளாக்கிடுவார் போல இருக்கு, செஞ்சு தான் பார்ப்போமே, இவரை நம்பி தான் பார்ப்போமேன்னு கிளம்பி போறாருங்க. அவர் ஏன் கீழ்ப்படிந்தார்னா, நம்பி கீழ்ப்படிந்தார், விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு வேணும். விசுவாசி கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவன் பிரியப்படுகிறார் ஒழிய விசுவாசிக்காமல் சும்மா ஒரு கடமைன்னு நினச்சி கீழ்ப்படுகிறவர்கள்ட்ட தேவன் பிரியப்படவில்லை. அப்போ ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்னு சொல்ல வரேன், விசுவாசத்தினால். சொல்லுங்க, விசுவாசத்தினால். எபிரேயர் 11 அப்படியே சொல்லுது, விசுவாசத்தினால் அவர் கிளம்பி போனார்னு சொல்லுது. அப்போ அதனால தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு சேரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு சொல்லுது. ஏன்? இந்த ஆசீர்வாதத்தை நாமும் விசுவாசத்தை கொண்டு தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்குது. இதை நீங்கள் நம்ப வேண்டும், இதை நீங்கள் நம்ப வேண்டும். மூணாவது காரணம் ஏன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுதுன்னா, ஆபிரகாமுக்கு பலவிதமான ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஏன்? பலவிதமான ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஒரு விதமான ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. பிள்ளை இல்லை, பிள்ளை கிடைச்சிது. சொத்து பெருசாக இல்லை, சொத்து கிடைச்சிது. பேர் பெருசாக இல்லை, பேரை பெருமைப்படுத்திட்டாரு. இவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஒன்றும் இல்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கிட்டாரு. இது மட்டும் இல்லை, அவருக்கு ஜீவனுள்ள தேவனை ஃபஸ்ட்டு அறியாமல் இருந்தார். அவருடைய முற்பதாக்களினுடைய வழியில் போயிட்டு இருந்தார், விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் அவருக்கு வெளிப்பட்டார், அவரோட ஒரு உறவில் நுழைஞ்சார், அவரோட ஒரு நட்பு டெவலப் ஆகிடுச்சு ஆபிரகாமுக்கு. போக போக நீங்கள் 12ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்தீங்கன்னா போக போக ஆபிரகாம் தேவனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. வெறும் பிள்ளை பெற்றார், வெறும் பெரிய சீமானானார், பெரிய ஆஸ்தி உண்டாச்சு, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளானது மட்டும் இல்லை,
அவர் தேவனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். 3 முறை பைபிளில் ஆபிரகாம் எப்படின்னு சொல்லுது? தேவனுடைய நண்பன். தேவனுடைய நண்பன்னா என்னன்னு சொல்ல வருது? தேவனோட ரொம்ப ஐக்கியமாயிட்டார், ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். எந்த அளவுக்குன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் வந்து சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்லாம நான் இதை செய்ய முடியாது. ஆபிரகாம்னா அவ்வளோ பெரிய ஆளா? தேவன் வந்து அவர்கிட்ட சொன்னாதான் செய்ய முடியுமா? தேவனுக்கு ஆபிரகாமுடைய பர்மிஷன் தேவையா என்னங்க? ஏன்னா ஆபிரகாம் தேவனோட அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டார். ஒரு நண்பன். நண்பர்கள் அவங்க நம்ம மேலே கோச்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னது? எனக்கு எப்படி சொல்லலை, எனக்கு எப்படி என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரி பேசின்னு இருப்பாங்க. எப்படி சொல்லாமல் இருக்கலாம்? நண்பன்னா அந்த நட்பில் ஒரு முக்கிய காரணம் என்னது? முக்கிய காரியம் என்னது? நாம் அந்த ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். மற்றவர்களுக்கு தெரியாததை நம்முடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம். ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்ததுன்னா, கடவுள் வந்து அவரை ஒரு நண்பனாக பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்லாமல் நான் சோதம் அழிக்க முடியாது, தண்டிக்க முடியாதுன்றாரு. போய் நான் பேசி ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போது அங்கே அவருக்கும் ஆபிரகாம் வந்து அவரை தடுக்க பார்க்குறாருங்க. வாசித்து பாருங்க ஆதியாகமம் 18. எந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனிடத்தில் க்ளோஸ் ஆயிட்டார், நெருக்கமாக பழகிறாருன்றதை பார்க்கலாம். இது போக போக அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் போகிறதுக்குள்ளே ஆபிரகாம் வந்து கடவுளோட எவ்வளோ க்ளோஸ் ஆகிருந்தார்னா, ஒரு விதத்தில் கடவுளை போலேயே மாறிட்டார். சொந்த குமாரனையே பலியிட ஆயத்தமாயிட்டார். வேற யாரும் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது எப்படி வந்ததுன்னா, கடவுளோட க்ளோஸாக நெருங்கி பழகி 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 கடவுள் மாதிரி என்ன வேணா செய்யணும்னு ரெடி ஆயிட்டார். தேவன் வந்து நமக்காக சொந்த குமாரனையே பலியிட்டார். ஆபிரகாம் வந்து ரெடி ஆயிட்டார். சரி ஆண்டவரே. ஆனால் தேவன் சொல்லிட்டார், இல்லை இல்லை நான் செய்ய போகிறேன். ஆனால் அது என்ன காண்பிக்குதுன்னா, ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனோட க்ளோஸாக பழகினார். ஏன் இதை சொல்கிறேன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார் ஏங்க சொல்லுது? ஏன்னா ஆபிரகாமுக்கு பலவிதமான ஆசீர்வாதமும் கிடைச்சிது. எல்லாத்தை விட பெரிய ஆசீர்வாதம் தேவனிடத்தில் அவர் நெருக்கமாய் பழகுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படி தான் கிறிஸ்து நமக்காக சாபமானார். நான் சொல்ல விரும்புகிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே வந்துருச்சு. எங்கே இருக்குது? தோ உங்கள் தலை மேலே இருக்குது. எனக்கு தெரியுது. பக்கத்தால் பார்த்து சொல்லுங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தோ உங்கள் தலை மேலே தான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்வது வாய்க்கும். ஏனென்றால் எல்லாத்தையும் வாய்க்க வைக்கிற சக்தி எனக்கு இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவினாலே எனக்கு சொந்தம். நம்புறீங்களா? இதை நம்ப வேண்டும். இதை நம்பி பாருங்க. இதை நம்பி வாழ்ந்து பாருங்க. உண்மையிலே ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிற மாதிரி நாளைக்கு வேலைக்கு போங்க, அல்லது அந்த முயற்சியில் இறங்குங்க. சிலர் நினைக்கலாம், என்னங்க வாழ்க்கையே கந்தகோலமாக இருக்குது, ஆசீர்வாதம் தலை மேலே இருக்குன்றீங்க. என்னென்னமோ தலை மேலே இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்னு நம்புனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணுவீர்கள். இல்லை அது வந்த பிறகு நான் நம்புவேன்னு சொன்னால் வராது. அது அப்படி தான் தேவன் செஞ்சிட்டார். அது என்ன பழி சுமத்தாதீங்க, வேணா அவரை கேட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே அப்படி தான் நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படுறப்போ கூட என்ன மூல ரட்சியும் அப்புறம் நான் இயேசுவை நம்புறேன்னு சொன்னோம். நம்ம கிடையாது. அவர் என்ன சொன்னார்? இயேசுவை நம்பு, அப்போ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை நம்புகிறோம், ரட்சிக்கப்படுறோம். சிம்பிள் ஸ்டெப்பு தான், ஆனால் பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாமே இயேசுவை நம்புறதுனால நமக்கு கிடைக்குது. அப்படிதான் நான் சொல்கிறேன், அப்படிதான் வேதம் போதிக்குது. ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்குன்னு நம்பி பாருங்க. உண்மையில் அதை எடுத்துக்கோங்க, அதை நம்பி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அது பழிக்குதா இல்லையான்னு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நம்புறது கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, நம்புறது கஷ்டம், என் வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறாக போயிட்டுருக்கு, போய் எப்படிங்க நம்புறது? ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்னு. அதுக்காக தான் நமக்கே நம்ம பேசிக்கணும். ஏன்னா மனசு இல்லைன்னா பேசுவோம் நம்மகிட்ட, என்ன அவர் பிரசங்கியார் சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிட்டாரு, உன் தலை மேலே இது ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசு பேசுகிறது இல்லாமல் பக்கத்து வீட்டார் பேசுவாங்க, உங்கள் வீட்டார் பேசுவாங்க, குடும்பத்தார் பேசுவாங்க, உனக்கெல்லாம் இது நடக்காது, உனக்கு வாய்க்காது, நீ எல்லாம் மேலே வர முடியாது, இதெல்லாம் வந்து யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிறப்போ உனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் சுற்றி இருக்கிற ஆட்களும் பேசின்னு இருப்பாங்க பாருங்கள். அப்போ தான் நம்புறது ஒன்றும் கஷ்டமாயிடுது. அதெல்லாம் பேச்சு, அந்த மாதிரி பேச்சு இருக்கிறப்போ உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் வாயை திறந்து உங்களுக்கே சொல்லிக்கணும், இல்லை இல்லை ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது, இதுக்குன்னே கிறிஸ்து சாபமானார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு வரும்படியாய். ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஒன்று சொல்லுது, so that the blessing of Abraham might come upon the Gentiles. அதனால தான் தலை மேலே இருக்கின்றேன் நான், என் தலை மேலே வந்து சேரும்படியாக தான் கிறிஸ்து சாபமானார். ஆசீர்வாதம் என் மேலே தங்கும்படி தான் கிறிஸ்து சாபமானார்னு வேதம் சொல்லிடுச்சு. ஆவே நான் நம்புகிறேன் போ அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கணும், உங்களுக்கே பிரசவம் பண்ணிக்கணுங்க. குறிப்பாக வந்து இந்த மற்றவங்க உங்கள் காதில் ஓதுறப்போ சிலதெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுறணும், ஆனால் போக மாட்டேங்குது, இங்கேயே மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. அதனால் இன்னொரு ஐடியா சொல்கிறேன், அவங்க ஓதுறப்போ இப்படி நீங்கள் வந்து உங்கள் வாயால் கொஞ்சம் முணுமுணுத்துக்கோங்க, ஆசீர்வாதம் என் தலை மேலே தான் இருக்குது, இது வாய்க்கும், அவங்க சொல்கிறது நடக்காது, நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. கொஞ்சம் வேணா இப்படி திரும்பி சொல்லிக்கோங்க. என்னத்தையாவது பண்ணுங்க, நம்புறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஒரு பாட்டை போடுங்க, வசனத்தை பாருங்க, செய்தி பாருங்க. நம்புறது கஷ்டமாக இருக்கிறவங்களும் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஏங்க ஓகேங்க நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விசுவாசம் எப்படி உண்டாகுது? கேள்வினால் வருகிறது. இப்போவே நான் நினைக்கிறேன், நீங்கள் உள்ளே வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் விசுவாசம் எழும்பிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஆசீர்வாதம் என் தலை மேலே தான் இருக்குதுன்னு, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கேட்க கேட்க விசுவாசம் வரும், வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் வரும் பாருங்க. நான் பேசுகிறப்போ, இப்போ இந்த தேவ செய்தி இங்கே வழங்கப்படுறப்போ விசுவாசம் வரும்ன்றது மட்டும் இல்லை, உங்கள் வாயால் நீங்கள் பேசி கேட்குறப்போ ஒன்றுமே வரும், ஒன்றுமே வருங்க. இது ஒரு லெவல், செய்தியை கேட்குறப்போ விசுவாசம் வருது, இது அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த லெவல், நீங்கள் வீட்டுக்கு போய் வாரந்தோறும் நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கணும், உங்கள் வாயால் உங்கள் காது கேட்குறப்போ உங்கள் விசுவாசம் வளரும். இதை விசுவாசித்து கொண்டு, இதை நம்பிக்கொண்டு திரும்ப முயற்சிகள் இறங்குங்கள். அது என்ன முயற்சியாக இருக்கட்டும், தேவன் உங்களை எதற்காக அழைச்சாரோ அதுக்கு நேராக ஒரு ஸ்டெப் எடுங்க. இதை நம்பிக்கொண்டு ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குது. பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் முயற்சியில் திரும்ப இறங்குங்க. இப்போ வந்து இந்த நம்பிக்கை, ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்ற நம்பிக்கையோட ஸ்டெப் எடுங்க. ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா, இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலன்னா, வேலை கிடைக்கலன்னா, இப்போ நாளைக்கு போங்க, ஆனால் ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்னு நம்பி கொண்டு போங்க. நாங்கள் எவ்வளோ முறை ட்ரை பண்ணிட்டேங்கன்னு சொல்ல வேண்டாம், வார்த்தை வந்த பிறகு விசுவாசித்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஒர்க் அவுட் ஆகும்.